அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது ஆவணி மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுது. எங்க இருந்துன்னா கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு பெயர்ச்சி ஆகுது. இந்த பெயர்ச்சியானது எந்த மாதிரியான மாற்றங்களை உலக ரீதியா பண்ண போகுதுன்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் கேதுவோட இணையுது. அப்படிங்கும் போதுல வாழ்க்கை இழந்தவர்களுக்கு, அதாவது கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இல்ல கணவனால் வேற ஏதோ ஒரு ரூபத்துல விபத்துகள் மூலியமா இறந்தவங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு, அதாவது கணவன் இல்லாம இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு அரசாங்கமே ஒரு நல்ல ஒரு இது பண்ணி தரும், ஸ்கீமை உருவாக்கி தரும். காரணம் என்ன? சுக்கிரன் கேது சூரியனோட வீட்டுல இருக்கிறதுனால. சோ அரசாங்கம் இவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு இது வேலிட் ஸ்கீமை கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி சுக்கிரன் கேதுவின் இணைவானது ஐடி செக்டாரோட வீழ்ச்சியை குறிக்கும். கம்ப்யூட்டர் ரிலேட்டடான நிறைய பிரச்சனையை கொடுக்கும். அதாவது இப்ப ஏஐ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு, எல்லாம் அதை வச்சு காமெடி பண்றாங்க, எல்லாம் ஓகே சூப்பர், அதெல்லாம் தப்பா சொல்ல மாட்டேன். ஆனா அதனாலேயே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏஐயாலே ஒரு பாதிப்பு ஏற்படுறது, இல்ல ஏஐ ஐடி செக்டாரே விழுந்து போறது, நிறைய பேர் ஐடில இருக்கிறவங்க திடீர்னு வேலை இழப்பு வர்றது. அதே மாதிரி சுக்கிரன் கேது. அப்ப நகை கடை இப்ப ரீசெண்டா கூட நம்ம பார்த்தோம் 8 கிராம் கோல்டு. சோ அந்த அமைப்புமே நிறைய நகைக்கடைக்காரர்களை ஏமாத்தும். போன சுக்கிர பெயர்ச்சியில அரசாங்கமே நகை சம்பந்தப்பட்ட அமைப்புல ஒரு நல்ல முடிவை எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் போன சுக்கிர பெயர்ச்சியில. வேணா வீடியோ போய் பாருங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சியில இந்த 8 கிராம் கோல்டாலே நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படும். 8 கிராம் கோல்டுன்னு சொல்ல முடியாது, இந்த நகையால நிறைய பாதிப்பு, ஏமாற்றத்தை கொடுக்கும் அளவுக்கு நகை கடைக்காரங்க நகை ஒரிஜினல் நகை எடு, டூப்ளிகேட் நகை எடு, எது தங்கம் எது பித்தளை அப்படிங்கிற நகைக்கடைக்காரங்களே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி கடன்ல இருக்கிறவங்க, கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பே சுக்கிரன் தான் முதல்ல உருவாக்கி தர்றாரு. ஏன்னா தன் தேவைக்கு அதிகமான வேலையை செய்யும் போதுதான் கடன் ஏற்படுது. சோ அந்த தேவைக்கு அதிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற கிரகம் சுக்கிரன். சோ இந்த கடன் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பாதிப்பு, அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலையோ இல்ல வேற எதுவும் முக்கியமா குறிப்பா ஹவுசிங் லோன், கார் லோன், இது ரெண்டுல பர்சனல் லோன் வாங்குறதுக்கு பாதிப்பு இருக்காது. ஹவுசிங் லோனும், கார் லோனும், பைக் லோன், இந்த லோன் வாங்கினவங்களுக்கு எல்லாம் நிறைய சிக்கல் இருக்கும். சோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத ஃபுல்லா ஃபர்ஸ்ட்லயே சொல்லிடுவோம். சரிங்களா? இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரமானது உண்மையிலேயே உங்களுக்கு தொழில் ரீதியா ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இது தொழில் ரீதியா தான் மாற்றத்தை ஏற்படுத்துமே ஒழிய குடும்ப ரீதியா எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறதையும் சொல்றேன். காரணம் என்ன? 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் கேதுவோட இணைகிறார். அப்ப மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் தூக்கம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். இரவுல தூக்கம் இல்லாம அங்கேயும் இங்கேயும் அலையிற மாதிரி உள்ள சூழ்நிலையை இந்த சுக்கிர பகவானவர் இந்த பயிற்சியில கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புல பாதிப்புனா எந்த மாதிரி? ஒரு கொடுக்குற மாதிரி ஒரு ஏமாற்றம், அதாவது அவங்கள நீங்க ஏமாத்துற மாதிரி உள்ள சூழ்நிலை. அதாவது அவங்க உங்க மேல ஏதாவது ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க, நீங்க இந்த இடத்துக்கு கூட்டு போவீங்க, அந்த இடத்துக்கு கூட்டு போவீங்கிற நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அந்த நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையே நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப நாளா ஏதாவது ரகசியத்தை உங்க மனைவி கிட்ட காப்பாத்தி வச்சிருந்தீங்கன்னா அந்த ரகசியத்தை நீங்க இந்த நேரத்துல வெளிப்படுத்துவீங்க. நான் இப்படிப்பட்டவன் தான், இந்த மாதிரிதான். நம்பிக்கை உடையக்கூடிய காலகட்டம். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும், இல்ல உங்களுக்கும் உங்க கணவருக்கும் இடையே உள்ளான நம்பிக்கை, அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டுன்னு சொல்றப்படுற விஷயங்கள் உடையக்கூடிய நேரம் எது அப்படிங்கிறதுல உண்மையா நடக்கும். அதாவது அது ஒரு பாதிப்பா உங்களுக்கு கருதப்படும். நம்பிக்கை உடையதே ஒரு பெரிய பிரச்சனை தானே. அதுல இருந்து தானே பிரச்சனையோட ஸ்டார்டிங்கே. அங்கிருந்து தானே வாக்குவாதம், பிரச்சனை, சண்டை எல்லாமே ஆரம்பிக்கிறது. காரணமே எங்க இருந்து ஆரம்பிக்குது? நம்ம மேல உள்ள நம்பிக்கை அவங்க பக்கம் உடையறனால தான். அதே மாதிரி கையில இருக்க காசு பணம், 2ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் சுக்கிரன் கேதுவோட இணையறனால கையில இருக்கிற காசு பணம் கொஞ்சம் கொஞ்சமா செலவாகுது அப்படிங்கிறது கண்கூடா பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனா ஆடம்பர செலவுகளா கூட இருக்கலாம். அதெல்லாம் இது தேவை அப்படிங்கிறதா நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு, அதாவது இது தேவையா என்னங்கிறதே உங்களுக்கு தெரியாது, பட் ஆனா தேவைங்கிற ஒரு கற்பனையை உருவாக்கிக்கிட்டு அதை நீங்க வாங்கி செலவு பண்ணுவீங்க. அதிகாரமா செலவு பண்ணிடுவீங்க. அதுவும் ஏன்னா சூரியனோட வீட்டுல சுக்கிரன் இருக்குல்ல, இது எனக்கு தேவைன்னு அதிகாரமா வாங்கி வைப்பீங்க. பட் ஆனா அதோட தேவையோட பலன் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை இருக்கும். சோ செலவு பண்ற பொருட்கள் தப்பு இல்லை, அது தேவையா தேவையற்றதா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? பெண்களாக இருக்கும் பட்சத்தில் சுக்கிரன் கேதுவோட இணைறது, 7ஆம் அதிபதி கேதுவோட இணைறது, திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி, திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சுக்கிரன் கேது இணையறதுங்கிறது மென்சுரல் சைக்கிள்ல
பாலின சுரப்பிகள்ல பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது இயல்பான விஷயம். அதாவது ஹார்மோன்ஸ் குறைபாடும்பாங்க. இதை ஹார்மோன்ஸ் குறைபாடுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தை உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது, அதுக்கு உண்டான டாக்டர்களை பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க, ட்ரிங்க்ஸ்னாவே ராகு, இப்ப சுக்கரன் கேதுவோட இணையும் போது சுக்கரன் ராகுவோட தொடர்புல இருக்காருன்னு அர்த்தம். சோ அது சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கிறவங்க குடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை. ஒரு சிலருக்கு மட்டும் மஞ்சள் காமாலைன்னு சொல்லப்படுற லிவர் பாதிப்பை ஏற்படுத்துற மஞ்சள் காமாலை நோய் பாதிக்கப்படும். காரணம் என்னன்னா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய குரு பகவான் 12 அதாவது செப்டம்பர் 8க்கு அப்புறம் செவ்வாய் பகவான் இதுக்கு 12க்கு வந்துட்டாரு. அப்ப குரு பகவானோட நேரடி பார்வையில 6ஆம் அதிபதி இருக்காரு. அப்ப மஞ்சள் காமாலை நோய் தாக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த சுக்கிர பயிற்சி முடிகிற காலகட்டத்துல. சோ இந்த சுக்கிர பயிற்சி முடிகிற காலகட்டம் வரையும் கொஞ்சம் உடலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி தொழில் ரீதியா உங்களுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டா நல்ல முறையில இருக்கும். ஆனால் ஐடி செக்டார்லயோ ஏசி சம்பந்தப்பட்ட ஏசி மெக்கானிக், லக்ஸூரியஸ் கார் சம்பந்தப்பட்ட அமைப்பு, நகைக்கடை, துணிக்கடை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆனா நகை ஆசாரியா, அதாவது நகையை செய்யறவங்களா இருப்பாங்களா, நகையை செய்யறவங்க, துணியை நெய்யறவங்க, அதே மாதிரி உருவாக்கம் அந்த ஆக்கப்பூர்வமான தொழில இருப்பாங்களா, துணி விற்கிறவங்கிறது மார்க்கெட்டிங் டீம் தான். ஆனா துணியை உருவாக்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கும், நல்ல முறையில முன்னேற்றத்தை கொடுக்கும், வருமானத்தை அதிகமா கொடுக்கும். நகையை உருவாக்குறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், அதிகாரம் நல்ல ஒரு வசதி. அதே மாதிரி ஏசி ஃப்ரிட்ஜ் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்களா, மெக்கானிக்கா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஐடி செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வீழ்ச்சியை தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ வேலையில இருக்கிறவங்க வேலையை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதுமானது. உங்க மேல இருக்கிற நம்பிக்கை உடையும் சொன்னது, அதாவது சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கணவன் மனைவி நம்பிக்கை உடையும், அது மாதிரி வேலையில இருக்கும்போது உங்க டீம் லீடருக்கு உங்க மேல உள்ள நம்பிக்கை உடையும் இந்த காலகட்டத்துல அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். விஷாக நட்சத்திரக்காரர்கள், விஷாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நீங்க உண்மையிலே நல்லவர் தான், யாருக்கும் கெடுதல் நினைக்காதவர் தான். ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குணநலன்கள் மாறும். எப்படி மாறும்? பிறருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்வீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து நம்ம பொறாமப்படணும்னு ஆசை அவசியமே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வருதுங்கும் போது நீங்க சரி விட்டு, அதாவது நம்மளோட ஜூனியரா இருந்தவங்க நம்மளோட சீனியரா மாறுறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களை மனசை வேதனைப்படுத்தி வெறுத்து போக வைக்கும். வேலையில கவனத்தை செலுத்த விடாது. அந்த வேலையில கவனம் செலுத்த விடாதது உங்களுக்கு பல வகையில இன்னல்களை தர மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு ஜூனியரா இருக்கவங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கவங்க உங்களோட மேல போறாங்களா, ரைட்டு, அவனுக்கு இது காலகட்டம், அவன் நல்லா இருந்துட்டு போட்டான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மாறுங்க. இல்லாட்டி தேவையில்லாத மனஸ்தாபத்தையும் மனவேதனைகளையும் இல்லாட்டி வேலை இழக்கிற சூழ்நிலை கூட சமயத்துல அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி யாரையும் நம்ப வேண்டாம். யாரையாவது நம்புனீங்கன்னா அவங்க உங்களை ஏமாத்திடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஹார்மோன்ஸ் குறைபாடு, பீரியட்ஸ் ப்ராப்ளம், இது சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். ஸோ இதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. வேணா குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு நல்ல முன்னேற்றம், நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறது, இது புதிதாக திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் கன்சீவ் ஆகிற அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல முறையில இருக்கு, அதுலதான் ஒரு குறை இல்லை. தொழில் ஸ்தானம், தொழில் அதிபர்களாக இருப்பவர்களுக்கு தொழில் ஸ்தானம் அற்புதமா இருக்கு. வருமானம், கைக்கு ஏற்ற வருமானம், அதிகமான வருமானமே இந்த நேரத்துல பாப்பீங்க. அதுவும் இல்லாம இந்த செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான தன்மையில இருக்கு. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் போதில் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறது அமைப்பு தான். இன்னும் சொல்ல போனா பல பேரோட பிரச்சனையை தீர்த்து வைத்து நீங்க பெரிய ஆள் ஆவீங்க, பணம் சம்பாதிப்பீங்க. அதாவது நல்லா கேட்டுங்க, பல பேர் பிரச்சனையை தீர்க்கிறது நீங்க, அதனால பணமோ இல்ல பெரிய ஆளுங்கிற பேரோ கிடைக்கும். ஆனா பதவி உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்காது. ப்ரொமோஷன், பலர் உங்களை கண்டு உங்களால உயர்வாங்க, ஆனா நீங்க உயரத்துக்கு போக மாட்டீங்க. அதனால உங்களுக்கு மனஸ்தாபம் வரும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரமா இருக்காரு அப்படிங்கிறதுல மாற்றம் கவனம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். மனைவியிடம் இந்த ரிலேஷன்ஷிப் பாண்ட் பிரேக் ஆகுது அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது உங்களுக்கு தான். காரணம் என்னன்னா சுக்கிரன் கேது இணைவானது உங்களுக்கு மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏமாற்றத்தையோ வருத்தத்தையோ கொடுக்கும். அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சிறிது காலமான வாக்குவாதத்தால பிரிஞ்சு போய் இருக்கிறது, உங்க வீட்டை விட்டு அவங்க வீட்டுல போய் இருக்கிறது, இல்லாட்டி நீங்க ஒர்க் பிளேஸ் டிரான்ஸ்பர் ஆகும் பார்த்திருக்கீங்களா, அதெல்லாம் இந்த காலகட்டத்துல ஜனநாயக ஜாதகத்துல 6, 8, 12 அதிபதி தசன் நடந்துச்சுன்னா நீங்க இந்த நேரத்துல டிரான்ஸ்பர் வாங்கி வெளியில மனைவியை பிரிஞ்சு போற மாதிரி அமைப்புகள், குடும்பத்தை பிரிஞ்சு போற மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படும்.
அதே மாதிரி புதிய புதிய இடத்துக்கு நீங்க போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். புதுசா எல்லாமே புதுசா கம்ப்ளீட்டா ஒரு அனுபவமே இல்லாத ஒரு ஃபீல்டுக்குள்ள போய் உட்கார்ற நேரங்கள் வந்துருச்சு. காரணம் என்னன்னா, அந்த சுக்கிரன் கேது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல அனுபவமே இல்லாத தொழிலை தொட்டு நஷ்டப்படுறது நீங்க தான். அதனால எந்த ஒரு தொழில் இறங்குறதும் தப்பு இல்ல. புதிய தொழில் ஆரம்பிக்கிற நேரம் வரும்போது நாங்களே சொல்லுவோம். இல்லாட்டி நீங்க ஏற்பாடு பண்றதும் தப்பு இல்ல. ஆனா இந்த காலகட்டத்துல இருக்கும்போது அதுல நஷ்டத்தை ஏற்படுத்துங்கிறதுனால புதிய தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு நிதானிச்சு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கறத சொல்றேன். அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய இப்ப ஒண்ணும் இல்ல பக்கத்துல சர்வே பண்றாங்க லேண்ட் சர்வே பண்றாங்கன்னா உங்களோட எருவத்தையும் சேர்த்து சர்வே பண்ணிட்டு போற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடந்துடும். அதனால கொஞ்சம் கவனமா பாருங்க. பார்க்காம நீங்க விட்டுட்டீங்கன்னா அப்புறம் கோர்ட்டு கேஸ் வழக்கு இந்த மாதிரி உள்ள போய் தான் அதை ஜெயிச்சு கொண்டு வரணும். தோத்துருவீங்கன்னு சொல்ல ஜெயிச்சிருவீங்க. ஆனா அந்த ஒரு தேவையில்லாத செலவுகள் நடக்கிறது உங்களுக்கு தானே. அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்னன்னா சுக்கிரன் கேது இணைவு பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் வாகனம் வராது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்பு தாங்க. அதுல தாங்க நிறைய பாதிப்பு உண்டாக்கும். சோ அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி குருவால் உங்களுக்கு பாதகமான தன்மை எட்டுல இருக்காருல்ல, எட்டுல இருக்கிறனால உங்களுக்கு வந்து பாதகமான தன்மை தான் ஏற்படுமே சாதகமான தன்மை ஏற்படுறதுக்கு சூழ்நிலை இல்லை. பெரும் பணத்தை செலவு பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படும். உபயோககரமா மாத்திக்கிறது உங்களோட திறமை. சரிங்களா? அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை செலவினங்கள் ஆடம்பர செலவுகள் தந்தைக்கு மருத்துவ செலவு ஏற்படுத்துற மாதிரியோ இல்ல கையில உள்ள பணம் செலவாகிற மாதிரியோ இல்ல ஆடம்பர செலவுகள் நகை செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல ஆடம்பர செலவுகள் பண்ற மாதிரியோ இல்ல வாகனம் ஆடம்பர கார் வாங்கி அதுக்கு பழுது பார்க்கிற அமைப்புகள் ஏற்படுத்துற மாதிரியோ உள்ள சூழ்நிலைகள் இருக்கு. சோ இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிக செலவினங்கள் ஏற்படுத்தும். அதே மாதிரி பூமி வாங்குறனாலையும் செலவு ஏற்படும். சோ நான் சொன்னது எல்லாமே வந்து ஏதோ ஒண்ணு வாங்குறோம் இல்ல ஏதோ ஒண்ணு பழுதாகுது. இப்ப வீடு பழுதாகுச்சுன்னா அது தேவையில்லாத செலவு. ஆனா பூமி வாங்குறவங்க அது தேவையான செலவு. என்னைக்கா இருந்தாலும் லாபம் தான். சோ பத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல செலவு பண்ற மாதிரியும் அமைப்பு இருக்கிறனால 3ஆம் அதிபதி வக்ரமாயி 5ஆம் இடத்துல இருக்கிறனாலையும் சுக்கிரன் கேது இணைவு இருக்கிறனாலையும் சோ இந்த அமைப்பு ஒரு சாதகமான அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு செலவீனங்கள் இருக்கிற போதுங்கிறது உண்மை. அது பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புல நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஆதாயமான பலன்களை கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்பு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குருவோட செயல்பாடானது வெளியூர்ல இருந்து பொண்ணு கொண்டு வர்றேன், வெளிநாட்டுல இப்ப ஒண்ணு இல்ல ஒருத்தருக்கு 7ல ராகு 7ல சனி இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது தூர தேசத்து பெண் தான் அமையணுங்கிறது விதி. இந்த காலகட்டத்துல 8ல குரு வரும்போதுல தூர தேசத்து பெண் அமையும் அப்படிங்கிறது யதார்த்தம். சோ வெளிநாட்டுல வெளியூர்ல ஜனனகால ஜாதகத்துல வெளியூர்ல தான் போய் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல திருமணம் கைகூடி வருங்கிறதுல எந்த குறையும் இல்லை. அதே மாதிரி வயதானவர்களுக்கு 7ல சனி இருந்தா வயதானவர்களுக்கு திருமணம் கைகூடும். 35 வயசுல தான் கல்யாணம் ஆகும் அப்படிம்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நீண்ட நாட்களாக திருமண பாக்கியம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமணம் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்பு கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. 5ஆம் அதிபதி வக்ரமா இருக்கு, சூரியனோட பார்வையில வருது. சோ குழந்தைகளுக்கும் தந்தைக்கும் உள்ளான வாக்குவாதம் அதிகமாகவும் பெருசாகிக்கிட்டே இருக்குமே ஒழிய குறையாதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சோ தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் ரொம்ப பூத கண்ணாடி ஆராய்ச்சி பண்ணி பிரச்சனை பண்ணாம கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா விட்டு கொடுத்து போனீங்கன்னா பசங்க படிப்பு குறிப்பா படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பாக பசங்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சோ கொஞ்சம் கவனமா போறது நல்லது. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.